அபிஷேகத்துக்கு கொஞ்சம் வேலிடிட்டி இருக்கு. பக்கத்து அபிஷேகத்துக்கு வேலிடிட்டி இருக்கு. குறித்த காலத்தில் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஆமென் குறித்த கால ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த காரியம் முடிஞ்ச பிறகு இன்னொரு காரியத்தை செய்வதற்கு இன்னும் நாம் திரும்பவும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு முறை தான் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அடிக்கடி ஆண்டவரை புதுப்பிக்கிறாரு, பலனடைய செய்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய அபிஷேகத்தை அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு ஆமென் சகோதரன் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஒரு தரிசனமும் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அபிஷேகத்துக்குள்ளாக என்ன இருந்துச்சு? ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஒரு தேவ திட்டமும் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த தேவ திட்டமும் இந்த தேவ தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா மீண்டும் மீண்டும் பரிசுத்த ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவம் அவசியமா இருக்கிறது.